கோவை மாநகரின் முக்கிய போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான நல்லாம்பாளையம் ரயில்வே கேட் பகுதியில் போதிய உயர இடைவெளி இல்லாத காரணத்தால் அடிக்கடி லாரிகள் சிக்கிக்கொள்ளும் சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வழியாக சென்ற ஒரு சரக்கு லாரி ரயில்வே மேம்பால பணிக்காக அமைக்கப்பட்டுள்ள இரும்பு தூண்கள் பகுதியில் எதிர்பாராத விதமாக மாட்டிக்கொண்டது. இதனால் அந்த பகுதி வழியாக செல்லும் வாகனங்கள் அனைத்தும் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் சூழல் உருவானது. அதே நாள் மற்றொரு லாரியும் மாட்டிக்கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. லாரிகள் ஒருமுறை மாட்டிக்கொண்டால் அவற்றை வெளியே எடுக்க மணிக்கணக்கில் நேரமாகிறது. இதனால் அலுவலகம் செல்வோரும் பள்ளி மாணவர்களும் குறித்த நேரத்திற்கு செல்ல முடியாமல் தவிக்கின்றனர். சாலை முறையாக பராமரிக்கப்படாததாலும் கட்டுமான பணிகளாலும் மழைக்காலங்களில் குளம் போல தண்ணீர் தேங்குகிறது. இது வாகன ஓட்டிகளுக்கு பெரும் சவாலாக உள்ளது. இப்பகுதியில் அதிகப்படியான மண் குவியல்களும் குறுகிய சாலைகளும் இருப்பதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் கூட விபத்துக்குள்ளாகும் அபாயம் நீடிக்கிறது. ஒவ்வொரு முறையும் லாரிகள் இங்கே மாட்டிக்கொள்வது வழக்கமாகிவிட்டது. இதற்கு நிரந்தர தீர்வாக லாரிகள் செல்வதை தடுக்க முறையான எச்சரிக்கை பலகைகள் அல்லது உயரத்தை கணக்கிடும் தடுப்புகளை தூரத்திலேயே அமைக்க வேண்டும். மேலும் தேங்கும் மழைநீரை வெளியேற்றவும் சாலையை சீரமைக்கவும் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது நல்லாம்பாளையம் பகுதி. முதல் லாரி அந்த பாலத்தோட அந்த இதில் முட்டி நின்றுதுங்க. அதுவே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் போராடி தான் எடுத்தாங்க. கிரேன் வந்தது. கிரேனை வச்சு அதை எடுத்து ஓரம் நிறுத்தி அவங்க ரயில்வே சாலுக்கு வந்திருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க. அது முடிஞ்சு அடுத்த 1 ஹவர்லேயே அடுத்த ஒரு கண்டெய்னர் லாரி சென்டரில் பாலத்தில் சிக்கிருச்சு. அந்த வண்டி அவங்க காற்று டயர்லேருந்து காற்றெல்லாம் பிடுங்கி மறுபடியும் போலீஸ் வந்தாங்க. அப்புறம் அந்த வண்டியை ஓரமாக எடுத்து நிப்பாட்டினாங்க. மொத்தம் இங்கே டிராஃபிக் பிளாக் மாத்திரம் ஒரு 3-3.5 மணி நேரமாக டிராஃபிக் பிளாக் ஆகிடுச்சு. மேலே நம்ம வண்டி போகுமா போகாதா, இவங்க முன்னாலே அறிவிப்பு பலகை வைக்கணும். இத்தனை மீட்ரு உள்ள வண்டி தான் இதில் போக முடியும்னு. அது எதுவுமே இங்கே அறிவிப்பு பலகை இல்லை. இன்னொன்று ஃபோனில் மேப் போட்டு விட்டு தெரியாமல் வந்துடுறாங்க லாரிக்காரங்க. அதுதான் மெயின் பிரச்சனைங்க. எல்லா பாலத்துலேயும் லாரிக்கு போகுமாங்கிறது மேப்பில் அப்டேட் ஆகிருக்காது. அதனாலேயே இந்த சம்பவம் அடிக்கடி நடக்குது இந்த ரோட்டில். இந்த சைடு தான் எல்லா குடோன்களும் இருக்குது. டீ குடோனு, பிளைவுட் குடோனு, அந்த மாதிரி வரும்போது கனரக வாகனங்கள் வரும்போது இந்த மாதிரி சம்பவம் அடிக்கடி நடக்குது. போர்டு வச்சிருக்கிறாங்க, மேட்டுப்பாளையம் சாலை செல்லும் வழி இது மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க. கனரக வாகனங்கள் இதில் வரக்கூடாதுங்கிற அறிவிப்பு பலகை எங்கேயுமே இல்லைங்க. நல்லாம்பாளையம் ரோடு சக்தி நகருக்கு அது பாலத்துக்கு இதோட பாலத்தோட இது மழை வந்தாலும் இங்கே தண்ணி ஃபுல்லாக இதாயிரும். தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. இப்போ தான் அதுவும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கனரக வாகனங்கள் வர்றது அந்த 13.5 அடி கரெக்டாக 13 அடிக்குள்ளே தான் இருக்கும். அது வந்தால் ஏதாவது வண்டி வந்தால் மாட்டிக்கும். வண்டி மாட்டி இதாயிடும். நேற்று அது ஃபுல்லாமே அந்த இது கலந்து கீழே விழுந்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் பக்கத்தில் இங்கேயே நின்று இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் க்ரெயின் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போனாங்க. அது வண்டி மாட்டுச்சு, சென்டரில் மாட்டிக்கிச்சு. இது அறிவிப்பு பலகை எதுவுமே வைக்கல. ஸ்கூல் விட்டு அப்போ தான் குழந்தைங்களாம் வராங்க. அந்த டைமில் இதாக இருந்துச்சுன்னா பெரிய அசம்பாவிதமாக நடந்துடும். இது நல்லாம்பாளையம் ரோடு. கவுண்டம்பாளையத்துலேருந்து சங்கனூர் போகிற வழி இது. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாலத்துக்கிட்ட மழை வந்துச்சுன்னா முன்னாடியே தண்ணி தேங்கிடும். இங்கேருந்து கடைசி வரைக்கும் தண்ணி தேங்கிடும். யார் வந்தாலும் உள்ளே போக முடியாது. 2 சைடு சின்ன ரோடு இருக்குது, ஆனால் அது ஃபுல்லாக சேர் ஆகிடுச்சுன்னா அதுலேயும் போக முடியாது. நைட் டைம்லலாம் ஏகப்பட்ட ஃபேமிலிஸ் காரில் உள்ளே பாதியிலே அப்படியே உள்ளே ஃபுல்லாக மாட்டி இருந்திருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க தான் இங்கே ஏரியாவில் இருக்கிறவங்க தான் போய் அவங்கள இது பண்ணி குழந்தைங்க இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இது பண்ணியிருக்காங்க. இப்போ யாருமே எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. முன்னாடியே அறிவிப்பு பலகைலாம் வச்சுருந்தாங்க இந்த வேலை செய்யும்போது. அதையும் மீறி யாராவது எடுத்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே மாட்டிக்குவாங்க. வண்டி ஒரு ஃபஸ்ட்டு பெரிய வண்டி சீட்டோட ஒரு வண்டி வந்துச்சுங்க. இந்த போஸ்டிங்கை நட்டியிருப்பாங்க. அந்த ஹைட்டு 3.3 மீட்டர் ஹைட்டுக்கு மேலே போகலான்ட்டு அவங்க பார்க்காம போய் போஸ்ட் அடிச்சிட்டாங்க. அந்த போஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சுங்க. அது இந்த ரயில்வே பாலம் பண்ணும்போது அவங்க எடுத்து மறுபடியும் காங்கிரீட் எல்லாம் போடாமல் உப்புக்கு தான் நிற்க வச்சுட்டு போயிருந்தாங்க. இல்லாமல் அந்த வண்டி பட்டானா உழுகாது அந்த போஸ்டெல்லாம். ஃபஸ்ட்டு நிறைய வண்டி இடிக்கும். அடிக்கடி ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 10 வண்டிக்கிட்ட இடிப்பாங்க. ஆனால் அந்த போஸ்ட் உழுகாது. இப்போ இந்த ரயில்வே பாலம் வேலை செய்கிறதுனால அவங்க எடுத்து ஒப்புக்கு நட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த வண்டி தொட்டதே விழுந்துருச்சு. ஆனால் நல்ல வேலையாக எந்த வண்டியுமே ஆப்போசிட்டில் 2 வீலர் கார் இதெல்லாம் வராதனால எந்த அசம்பாவிதம் இல்லாமல் ஆயிடுச்சுங்க. வேறு எதாவது அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா அது ஸ்கூல் டைம் 4 மணிக்கு ஆயிருந்துச்சுன்னா பெரிய அசம்பாவிதமாக ஆகிருக்கும். இது ஒரு 3:30 மணிக்கு இங்கே அடிக்கிறது பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சுங்க. இந்த வண்டி போஸ்ட் அடிச்சுட்டு போனதே அடுத்து இன்னொரு வண்டி கரெக்டாக ஒரு 5 மணி வாக்கில் அந்த வண்டி சிக்கிடுச்சு.
இங்கே ஒரு வண்டி மாட்டினாலே இப்படி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் டிராஃபிக் ஆயிரும். அந்த வண்டி ஒன்று காற்று இறக்கிதே எடுக்கணும், இல்லாமல் இருந்தாங்கன்னா மேலே இருக்கிற அந்த பேர் பார்ட்ஸ் கழட்டிட்டு தான் வண்டி எடுக்க முடியுங்க. எந்த ஒரு அறிவிப்போ ரயில்வே ஓடுறதும் இல்லை, ரோடு வேலை செய்யணும் கூட எந்த போர்டுமே கிடையாதுனால வாகனம் அடிக்கடி பஸ்ஸு வந்து சிக்கிக்கும், டூரிஸ்ட் பஸ் இதெல்லாம் வந்து சிக்கிக்கும் எந்த போர்டும் இல்லாதனால. நைட் நேரத்தில் மழை பெஞ்சாங்கன்னா பல டைமு பல காருக வண்டிகள்லாம் உள்ளார சிக்கி ஆளுகளுக்கெல்லாம் பிரச்சனையாகி நீச்சல் அடித்து தான் தப்பிச்சு வருவாங்க. இங்கே லோக்கல் ஆளுக்கு தான் போய் காப்பாற்றி அவங்கள கூப்பிட்டு வர வேண்டியதாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது ஒரு 10 அடி ஆழத்துக்கு குழி தோண்டி வச்சுக்கிறாங்க. அது சொல்லிகிட்டே இருக்கிறேன், அது ரெடி பண்ணுற மாதிரியே தெரியலிங்க. பெரியதாக அசம்பாவிதம் ஆன பிறகு தான் ரெடி பண்ணுவாங்க. அது ரயில்வேக்காரங்க வந்து எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அது வந்து குடிநீர் வடிகால் வாரியத்தோட அது அவங்க தான் ரெடி பண்ணுவாங்கன்ட்டாங்க.